Okay, here we go. So good evening. நம்ம வந்து லாஸ்ட் இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக வாட் இஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். தென் பேசிக் டெஃபினிஷன்ஸ் வாட் இஸ் ஐஓடி, தென் அதர் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். வாட் இஸ் திங்ஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷனில் என்னெல்லாம் திங்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் திங்ஸ்னுடைய அதர் எக்ஸாம்பிள்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஓடி, அதுக்கப்புறம் த இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சர். ஓகேவா? ஸோ இந்த ஆர்கிடெக்சருக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ஸை ஃபாலோ பண்ணேன். அது ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். வாட் இஸ் க்ளவுடு, வாட் இஸ் யுவர் டிவைஸ் அண்ட் வாட் இஸ் யுவர் ரிமோட் அப்ளிகேஷன். அந்த மாதிரி ரிமோட் மட்டும் நம்ம என்ன செய்யல. ஸோ இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சென்சார்லேருந்து டேட்டாவை அப்லோட் பண்ணலாம், இல்லைனா வந்து அங்கேருந்து கண்ட்ரோலை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் எங்கே க்ளவுட்லேருந்து. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸை மட்டும் நம்ம செஞ்சு பார்த்தோம். So with that we will proceed. Okay va? Next most important one is the IoT parameter. So I can say the explanation of this particular diagram will be this particular slide. Okay va? So இதில் வந்து நம்ம சென்சார்ஸ் அல்லது ஆக்சுவேட்டர்ஸ் வச்சுருப்போம் எங்கே அப்படின்னா இந்த IoT டிவைசஸில். ஸோ ஐஓடி டிவைசஸ்ங்கிறதுல நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும், ப்ளஸ் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் கம்பைண்டாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஐஓடி கிளைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த 3 பார்ட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து க்ளவுட் இருக்கும். பட் இதுக்கு நடுவில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். ஓகேவா? ஸோ என்ன கம்யூனிகேஷன் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கம்யூனிகேஷன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து ப்ரோட்டோகால்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னாவே செட் ஆஃப் ரூல்ஸ் சஜஷன்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து ஷேர் பண்ணணும் டேட்டாவை, இந்த மெத்தடில் தான் டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஐஓடி டிவைசஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஐஓடி நோடுன்னு கூட சொல்லலாம். இந்த நோட்லேருந்து நம்ம க்ளவுடு வரைக்கும் நம்ம எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ இன் பிட்வீன் தீஸ் டூ வி ஹாவ் அனதர் ஒன் அடிஷ்னல் பேராமீட்டர் கால்டு கேட்வே. சரியா? ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த கேட்வே டிவைஸ்க்கும் இந்த க்ளவுடுக்கும் நடுவில் என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் நடக்குது, ப்ளஸ் இந்த கேட்வேலேருந்து ஐஓடி டிவைஸ்க்கு என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத வச்சு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி அட் த நோட். ஓகேவா? இன் பிட்வீன் யுவர் நோட் அண்ட் த கேட்வே. ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சென்சார்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு ஃபேனையோ இல்லை ஒரு லைட்டையோ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோலரில் இருந்து நம்மளுடைய அந்த வைஃபை நெட்ஒர்க்குக்கு நடுவில் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மேட்டர். இப்போ நம்ம வந்து ESP8266 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணோம். அப்போ அந்த கண்ட்ரோலரில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த வைஃபை கனெக்டிவிட்டி மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த கண்ட்ரோலர் வந்து அந்த நோடெம்சியூன்ற அந்த கண்ட்ரோலர் என்னுடைய வைஃபை நோடுக்கு ரவுட்டருக்கு டேட்டாவை வந்து பாஸ் பண்ணும். ஸோ இது என்ன மெத்தடில் பாஸ் பண்ணுது அப்படின்னா வைஃபை. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இதே மாதிரி நம்மளுக்கு வேறு என்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா லோரா. நீங்கள் லோரா யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ஆர்எஃப் சிக்னல் மூலிமா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் வைஃபை நம்ம பார்த்த நோடெம்சியூ, அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்புறம் ப்ளூடூத் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம மொபைல் ஃபோனில் கூட ப்ளூடூத் வச்சு நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி உங்களுடைய எண்டு டிவைஸ் ஐஓடி டிவைசஸ்லையும் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளூடூத்தில் சிக்னல் மூலிமா கூட நீங்கள் உங்களுடைய டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ESP32 கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் சொல்லலாம். நீங்கள் ESP8266 யூஸ் பண்ணும்போது வைஃபை ஃபியூச்சர் மட்டும்தான் இருக்கும். இன்கேஸ் ESP32 யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ஃபியூச்சருமே ஆட் ஆகிருக்கும், வைஃபை ப்ளூடூத் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ளூடூத்தில் அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் லோ எனர்ஜி. ஓகேவா? ரொம்ப லோ பவர் கன்சம்ஷனில், அதுவும் இல்லாமல் என்ன டைரக்ஷனில் வருது, எந்த லொக்கேஷனில் உங்களுடைய பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத முதல் கொண்டு நம்மளால் வந்து ரொம்ப ஹை அக்யூரேசியாக சொல்ல முடியும். சரியா? ஸோ அதனால தான் ப்ளூடூத் லோ எனர்ஜி டெக்னாலஜி இப்போ கொஞ்சம் பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மெத்தட்லேயே நம்ம வந்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ZigBee. இது ரொம்ப ஓல்டன் வெர்ஷன், நம்ம ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மெத்தட்லையும் நம்ம வந்து ஹை டேட்டா ரேட் மூலிமா நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைமுக்கு வந்து இது வந்து ஸ்லீப் மோடில் போகும், ஆஸ் லைக் யுவர் ESP8266 and 32. ஸோ உங்களுக்கு வந்து டெம்பரவரியாக அந்த டிவைஸை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு
ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் நம்ம அதை எனேபிள் பண்ணி டேட்டாவை செட் பண்ணும் ரிசீவ் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஜிக்பி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிக்ஃபாக்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் NB-IoT அண்ட் இசட்வேவ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் மூலிமா கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலருக்கும் வைஃபை ரவுட்டருக்கும் நடுவில் மட்டும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை தான் வந்து கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். இது எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பிட்வீன் த கேட்வே டு த கிளவுட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால் பிட்வீன் நோட் அண்ட் டு த கேட்வே. ஓகேவா? அதனால தான் இதை வந்து நோடுக்கும் கேட்வேக்கு நடுவில் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடுக்கும் கேட்வேக்கும் நடுவில். ஓகேவா? ஸோ நான் இங்கே ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கும் போது என்னோட மொபைல் ஃபோனுடைய ஹாட்ஸ்பாட்டை தான் நான் வந்து வைஃபை ரவுட்டராக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ என்னோட மொபைல் ஃபோனு தான் இந்த சுச்சுவேஷனில் என்னோட கேட்வே. ஸோ இப்போ என்னோட மொபைல் ஃபோன்லேருந்து டேரெக்டாக க்ளவுடுக்கு, அதாவது அடாஃப்ரூட் அப்படிங்கிற அந்த க்ளவுடுக்கு நான் டேட்டா சென்ட் பண்ண இல்லையா, அதுக்கு வந்து சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், சில ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அது என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா வெரி ஃபேமஸ் ப்ரோட்டோகால் MQTT. ஏன்னா அது வந்து லைட் வெயிட் ப்ரோட்டோகால்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் அதை வந்து யூஸ் பண்ணலாம். இது போக AMQP கோஆப் அண்ட் HTTP ZAMP DDS. ஓகேவா? ஸோ இந்த அதர் ப்ரோட்டோகால்ஸும் வந்து வைடாக யூஸ் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் வைட்லி யூஸ் ப்ரோட்டோகால் இஸ் MQTT. ஏன்னா அது ரொம்ப சொஃபாஸ்டிஃபிகேட்டட், எஸ்பெஷலி டிசைன் ஃபார் IoT. ஓகேவா? ஸோ IBM வந்து அவங்க டிசைன் பண்ணதுக்கப்புறமா இந்த பர்பஸ்க்காக மட்டுமே அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அதை வந்து ஓப்பன் சோர்ஸாக மாற்றினதுக்கப்புறமா இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா மெனி டு ஒன் அண்ட் ஒன் டு மெனி கம்யூனிகேஷன். ஓகேவா? ஈவன் லேக்ஸ் டுகெதர் நோட்ஸ் இருந்தால் கூட அதில் ஒரு நோடை செலக்ட் பண்ணி நான் டார்கெட் பண்ணி டேட்டாஸை சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி லேக்ஸ் டுகெதர் நோட்ஸ்லேருந்து ஒரு நோடுக்கு கூட என்னால் டேட்டாவை ரீட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகே, ஒன் டு மெனி, மெனி டு ஒன். அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி ப்ரோட்டோகால்னு சொன்னால் அது வந்து MQTT. ஸோ அதனால தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நீங்கள் IoT டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். ஓகேவா? நான் வந்து வைஃபை யூஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னா இட்ஸ் லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களுக்கு வந்து கிளியராக புரியாது. நீ வைஃபை யூஸ் பண்ணுற ரைட்டு என்ன ப்ரோட்டோகால், வாட் இஸ் த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஸோ ஃபார் கனெக்டிவிட்டி ஐ எம் யூசிங் வைஃபை அண்ட் ஃபார் கம்யூனிகேஷன் ஐ எம் யூசிங் MQTT. லைக்வைஸ் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லும் நீங்கள் என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் மெத்தட்ஸை வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க IoT ப்ராஜெக்ட்ஸில் அப்படிங்கிறது வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் நம்ம சுச்சுவேஷனில், இதனுடைய பேராமீட்டர்ஸில், இதனுடைய ஆப்ரேட்டிங் ரீஜன், அப்ளிகேஷன், அதை டிபெண்ட் பண்ணி இந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து வேரி ஆகும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆர்கிடெக்சர் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து உங்களோட IoT டிவைசஸ் இருக்குது, அதாவது சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் ப்ளஸ் உங்களுடைய கண்ட்ரோலர். இங்கே வந்து ஐசி மட்டும் காமிச்சிருக்காங்க. ஐசியில் நீங்கள் வந்து சென்சார்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆக்சுவேட்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய IoT டிவைசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னோட கேஸில் நான் வந்து மொபைல் ஃபோனை கேட்வேவாக யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து ஒரு வைஃபை ரவுட்டர் அவங்க வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ கேட்வேக்கும் டிவைசஸ்க்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது இல்லையா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன். இதுதான் வந்து கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வேக்கும் க்ளவுடுக்கு நடுவில். ஸோ இந்த இடத்துல நடக்கிறது வந்து கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கேட்வேஸ் இருக்குன்னா n நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ IoT ஆர்கிடெக்சரில் இது வந்து கவுண்ட்லெஸ், நம்ம எவ்வளோ வேணாலும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ப்ரொவைடட் இஃப் யுவர் க்ளவுட் இஸ் ஹேவிங் த கேப்பபிலிட்டி. ஓகேவா? நம்ம க்ளவுடுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி கொடுத்துருக்கணும். சப்போஸ் இந்த ஃப்ரீ க்ளவுட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி அடாஃப்ரூட் எல்லாம் பார்க்கும்போது ஃபீட்ஸ் வந்து 10 ஃபீட்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். அதாவது 10 டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ்லேருந்து நீங்கள் டேட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பே ஃபார் தட். ஓகேவா? இதுவே அமேசான் போனீங்கன்னா இட் வில் ஆஃபர் யூ எனி நம்பர் ஆஃப் டிவைசஸ் டு பி கனெக்டட். ஆனால் பிரச்சனை என்னென்னா யூ ஹாவ் டு பே ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஹிட்ஸ். ஓகேவா? ஹிட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய எவ்ரி டேட்டா டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசப்ஷன். ஓகேவா? நம்ம எய்தர் இங்கேருந்து டேட்டாவை சென்சார் மூலிமா க்ளவுடுக்கு அப்லோட் பண்ணாலும் டேட்டா தான். அங்கேருந்து ஒரு பேராமீட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் அது சுவிட்சினுடைய கண்ட்ரோல் ஆன் அல்லது ஆஃப் அப்படின்ற மாதிரி
நம்ம ரிசீவ் பண்ணாலும் அது வந்து டேட்டா தான். ஸோ எய்தர் ஃப்ரண்ட் ஆர் பேக் நம்ம வந்து சென்ட் பண்ணுற ஒன்று ஒரு ஹிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஹிட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஹார்ஸ் யூசேஜ், அதுக்கப்புறம் பேண்ட்வித் யூசேஜ், அதுக்கப்புறம் உங்களுடைய காஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஐஓடி ஆர்கிடெக்சரில் திஸ் இஸ் நாட் லிமிட்டட். ஓகேவா? So you can have any number of gateways and you can have any number of devices and you can have multiple number of sensors and actuators. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளவுடில் டேட்டாவை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் ஹடூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு சின்ன மானிட்டர் இல்லை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்மளுடைய வியூ பாயிண்ட்டை, யூஸருக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில், ஒரு ஜியூஐயில், இல்லை ஒரு பிளிங்க், ஒரு ஐகான் மாதிரி என்ன மெத்தடில் உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும் இல்லை காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம எண்ட் யூஸருக்கு வந்து கம்யூனிகேஷன் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணோன்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆர் மைக்ரோ செகண்ட்ஸ் நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோமோ அந்த டியூரேஷனில் இங்கே இருக்கக்கூடிய க்ளவுடில் இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ஓவரால் ஐஓடி ஆர்கிடெக்சர். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி ப்ரோட்டோக்கால் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் அல்லது திங்ஸ் அப்படிங்கிறத வந்து என்னென்ன மெத்தட்ஸில் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வைஃபை இல்லை வந்துட்டு ஆர்எஃப் இல்லை வந்து இசட் வேவ் இல்லை லேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த மெத்தடில் வேணாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதை வந்து எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக ஒரு கேட்வே கொண்டு போவோம். ஓகேங்களா? இந்த கேஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இந்த நோடுங்கிறதே வந்து மொபைல் ஃபோனாக மாறிடும். ஏன்னா அதுக்குள்ளேயே கேட்வே இருக்குது. ஸோ இட் ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு கனெக்ட் வித் த க்ளவுட். ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து நம்ம இப்படி கூட சொல்லலாம். பட் இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிவைஸை தனியாக கனெக்ட் பண்ணும்போது அந்த டிவைஸ் வந்து கேட்வேக்கு டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். அந்த கேட்வேலேருந்து டேட்டா வந்து நம்ம க்ளவுடுக்கு போகணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து வைஃபை கிளைண்ட்டுக்கு போகும். இதை வந்து ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு 6-7 மெஷின்ஸு, இந்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மெஷின்ஸு, அப்புறம் இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 6, அந்த மாதிரி ஒரு 26 மெஷின்ஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனில் போயிட்டுருக்கும், ஒன் ஆஃப்டர் அனதர் அந்த மாதிரி. ஸோ இல்லைன்னா பேரலல் ஆப்ரேஷனாக கூட இருக்கலாம். ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டஸ்ட்ரி லெவல். ஸோ இதில் வந்து நம்ம இண்டிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்க முடியும். சரிங்களா? எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு, என்னென்ன மெஷின்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம க்ரீன் கலரில் காமிக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது ஒரு மெஷின் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு, இல்லை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கோம், இல்லை ஃபால்ட் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் அதை ரெட் அண்ட் கலரில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா வெயிட்டிங் ஃபார் இன்புட் அப்படின்னா அதை வந்து நம்ம எல்லோ கலரில் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து இண்டஸ்ட்ரிக்கூட நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போது இது ரியல் டைம் மானிட்டரிங்காக நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு டேஷ்போர்டில் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அப்போ வந்து எவ்வளோ சென்சார்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ மிஷின்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, வாட் இஸ் அ ப்ரொடக்டிவிட்டி ரேட் அப்படின்ற மாதிரி, ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ், எவ்வளோ ஹவு லாங் இட் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரியான டேட்டா பேஸை வந்து நம்ம ஒரு சார்ட் மாதிரி இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் க்ளவுட் ஆர்கிடெக்சர். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நோட் ஆர் திங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி மெஷினில் ஒரு சென்சார்ஸையும் ஆக்சுவேட்டர்ஸையும் நம்ம வச்சுருப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஸ்கேனர் மாதிரியான ஒரு சென்சார் இந்த பர்டிகுலர் மெஷினில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மெஷின் வழியாக பாஸ் ஆகக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் திங்ஸும் அது வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு மெஷின்லேருந்து எவ்வளோ பாட்டில்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகி வெளியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அப்போ இங்கே ஒரு சென்சார்ஸ் வச்சுட்டு அந்த சென்சார்னுடைய டேட்டாவை நம்ம கீப் ஆன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆக்சுவேட்டர், சிம்பிள் ஆக்சுவேட்டர், ஒரு ரிலே மாடியூல் வந்து இந்த மெஷின் கூட அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் எனக்கு இந்த மெஷின் வந்து ஆப்ரேட் பண்ணது போதும், இல்லை இதனுடைய ஒர்க்கிங் எஃபிஷியன்சி வந்து இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேனோ சிம்பிளாக அந்த ரிலே சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது மூலிமா எனக்கு வந்து இந்த மெஷின் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு கரண்ட் சென்சாரையோ இல்லை ஒரு வோல்டேஜ் சென்சாரையோ நான் அது கூட ஆட் பண்ணேன் அப்படின்னா வாட் இஸ் அ பவர் கன்சம்ஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அப்போது இந்த ஒரு மெஷினும் என்னோட ஒரு நோடு தான்.
ஓகேவா. ஸோ இந்த மெஷின்ஸ் வந்து சப்போஸ் லேண்டில் கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா எனக்கு லேண்ட் மூலியமாக டேட்டா வந்து கேட்வேக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் எங்கேயாவது ஒரு பக்கம் வைஃபை ரவுட்டர் வச்சுருப்பாங்க, அந்த ரவுட்டருக்கு வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் கம்யூனிகேட் ஆகும். இன்கேஸ் நான் வந்து வயர்லெஸில் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா எதர் இசட் வேவ் ஆர் ஆர்எஃப் இல்லை ஜிக்பி இல்லை இது வந்து இந்த வைஃபை அந்த மாதிரி மெத்தடில் நான் வந்து டேட்டாவை எடுத்து அதை வந்து நான் கேட்வேக்கு ப்ராசஸ் பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அங்கேருந்து இது வந்து ஜஸ்ட் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும்தான். கேட்வேலேருந்து நீங்கள் டிவைஸை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இல்லை திங்ஸை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்டட் டிவைஸ். ஓகேவா, கனெக்டட் டிவைஸ். ஓகேவா, இட் இஸ் நாட் அன் ஐஓடி டிவைஸ். எப்போ நம்ம வந்து இந்த கேட்வேல இருக்கக்கூடிய டேட்டாவை க்ளவுடில் போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அது ரியல் ஐஓடி ப்ராஜெக்டாக மாறும். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மாதிரி தான், லேண்ட் கனெக்ஷன் மாதிரி தான். ஓகேவா. ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குள்ளே மட்டும்தான் அந்த டேட்டா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து அதை ரிமோட்டில் எடுத்து அதை மானிட்டர் பண்ணுறீங்க, ஆப்ரேட் பண்ணுறீங்க, அதிலிருந்து ஒரு யூஸ்ஃபுல் சஜஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா தட்ஸ் ஐஓடி. ஓகேவா. ஸோ இங்கே என்ன மாதிரி சஜஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட் பண்ணும்போது இப்போது இந்த ஃபஸ்ட்டு மிஷின் வந்து செகண்ட் மிஷினோட இன்புட்காக வெயிட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷினோட இன்புட் வந்ததுக்கு அப்புறமேல் தான் இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இந்த ப்ரோக்ராம் இந்த மிஷின் கூட நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அது அப்போது எப்போல்லாம் வந்துட்டு செகண்ட் மிஷின் இன்புட் கொடுக்குதோ அப்போ தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து இன்புட்டை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். சப்போஸ் ப்ராசஸ் ஆகாமல் நான் மெஷினில் இருந்து இன்புட்டே வராமல் நான் பாட்டுக்கு ப்ராசஸ் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் வேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை எடுத்துக்கோங்க. ஒரு ஜூஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, பாட்டில் வந்து ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் ஆகி அடுத்த மிஷின் போகுது. ஸோ அங்கே வந்து ஜூஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இன்கேஸ் பாட்டிலே வராமல் இவங்க பாட்டுக்கு ஜூஸ் ஃபில் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் கம்யூனிகேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். அந்த பாட்டில் என்கிட்ட வந்துருச்சா, வித் ப்ராப்பர் ஷேப்பில் இருக்கா, அது வந்து கேப் ஓப்பன் ஆகிருக்கா, அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் ஐ ஹாவ் டு போர் வாட்டர் ஆர் போர் ஜூஸ் இன் இட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம எங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்னா அந்த க்ளவுடில் இருந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நம்ம இன்புட்டாக திருப்பி அந்த மிஷினுக்கே கொடுக்கணும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் அதோட ஓனருக்கு இல்லைனா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு வந்து இதோட எஃபிஷியன்சி வந்து நம்ம கீப் ஆன் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இவ்வளோ மிஷின்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்ற அந்த சார்ட் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கீப் ஆன் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரியல் ஐஓடி ப்ராஜெக்ட். ஓகேவா. ஸோ சிம்பிளி ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறது மட்டும் வந்து ஐஓடி கிடையாது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தா மட்டும் அது ஐஓடி கிடையாது. அந்த டேட்டாவை எடுத்து நம்ம யூஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி அது மூலிமா ஒரு சொல்யூஷன் நம்ம அந்த டிவைஸ்க்கு கொடுக்கணும். ஓகேவா. ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு ஃபால்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த மெஷினை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா. இல்லை வந்து எனக்கு வந்து டேட்டா ரேட்டு திடீர்னு அதிகமாகுது, இப்போ பாட்டிலினுடைய ரேட்டு ஃபில்லிங் ரேட் வந்து திடீர்னு அதிகமாகுது, இல்லை வந்து ஃப்ளோ ரேட்டு திடீர்னு அதிகமாகுது குறையுது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இஷ்யூ தான். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கீனாக மானிட்டர் பண்ணோம். இன்கேஸ் நம்ம வந்து ஃபில்லிங் லெவல் கூட ஒரு பாட்டில்லையும் நம்ம வந்து ஜூஸ் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கணும். ஒன்றில் வந்து அதிகமாக ஒன்றில் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த இது டெஸ்டிங்கும் நம்ம வந்து சிங்க்ரனைஸ் பண்ணணும். ஸோ ஓவராலாக 100% அவுட்புட் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெஷின்ஸை வந்து ரன் பண்ணக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் தான் வந்து ரியல் ஐஓடி ஆர்கிடெக்சர். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபியூ கேட்வே கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால்ஸ். ஓகேவா. திங்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஷார்ட் ரேஞ்சில் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் ப்ளூடூத். ஸோ அதுதான் இருக்கிற ரொம்ப சீப்பஸ்ட் ஒன். ஸோ லோ எனர்ஜியில் கூட இப்போ நம்மளுக்கு வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இட் இஸ் ஒர்க்கிங் ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் 30 feet. ஓகேவா. ஸோ 30 feet வரைக்கும் போகும். சப்போஸ் நீங்கள் பவர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா, இல்லைனா ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்குள்ளேயே அது வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது வந்து ப்ளூடூத்தினுடைய ரேஞ்ச். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெய்டு வெர்ஷன், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். ஓகேவா. ANT+ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் பே பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆக்சஸ். சரிங்களா. அதே மாதிரி லோக்கல் ஏரியா நெட்வொர்க் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 feet ஒரு காலேஜ் இல்லை இந்த வந்து ஒரு சின்ன கேம்பஸ் இல்லை ஒரு லேபு அந்த மாதிரியான சைஸ் ஏரியாவுக்குள்ளே மட்டும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா லேன் இஸ் பெஸ்ட். ஓகேவா. ஸோ அதர்வைஸ் வி கேன் கோ வித் டைரக்ட் வைஃபை அல்லது வைஃபை அந்த மாதிரியான மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஜிக்பி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து டேட்டா கம்யூனிகேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது போக உங்களுக்கு வந்து
என்ஓசன் ப்ளஸ் இசட் வேவ் மாதிரியான பெய்டு வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் கம்யூனிகேஷன். ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வைடு ஏரியா நெட்வொர்க். ஸோ உங்களுடைய ஜியோகிராஃபிக் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து ஏரியா வந்து நிறைய கவர் பண்ணணும், அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வைடு ஏரியா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்டிஇ, என்பிஐஓடி, ஜிபிஆர்எஸ், ஸோ இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் 5G கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணியிருந்தா கூட அது வந்து உங்களுக்கு வைட் ஏரியா நெட்வொர்க்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பே வெர்ஷனுக்கு போகணும் அப்படின்னா லோரா, சிக்ஃபாக்ஸு அந்த மாதிரியான வெர்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் அண்ட் கேட்வே கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால்ஸ். ஓகேவா? ஸோ கனெக்டிவிட்டியில் நம்ம வந்து மேஜராக பார்த்துருக்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸு ஒரு சிலது மட்டுமே, அதில் என்னுடைய இன் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் வந்து இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ 2G ஆர் 3G அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன, அதோட டேட்டா ரேட் என்ன, சப்போஸ் என்ன ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம், அதோட பவர் கன்சம்ஷன் அண்ட் காஸ்ட் வைஸ் கம்பேரிசன் வந்து நம்ம இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம மோஸ்ட் வைட்லி யூஸர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வைஃபை. ஸோ இதில் வந்து சப் ஜிகாஹெர்ட்ஸ் ரேஞ்சில் 2.4 ஜிகாஹெர்ட்ஸ்லேருந்து 5 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். நம்ம யூஸ் பண்ண அந்த டிவைசஸ்லேயே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, காமிச்சிருந்தேன். ஸோ 2.4 ஜிகாஹெர்ட்ஸ் ஐஎஸ்எம் பேண்டில் வந்து இட் ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ அதுவே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீடு வந்துட்டு 5 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் கூட ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த நோட் எம்சிங்கிறது வந்துட்டு ஒரு டிவைஸ் கிடையாது, இதில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதோட ஆப்ரேட்டிங் ரேஞ்சையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 0.1லேருந்து 54 Mbps வரைக்கும் இட் சப்போர்ட்ஸ். ஓகேவா? ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஃபீட்ஸ் லைன் ஆஃப் சைட்டில் சப்போஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் 300 ஃபீட்ஸ் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். வித் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 ஃபீட்ஸ் வரைக்கும் கூட நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து ஒரு சுவிட்ச் போர்ட்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பரீட் நெட்ஒர்க்லையோன்னு கூட வச்சாலும் இது வந்து கரெக்டாக வைஃபை வந்து சிக்னல் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் ஓவர் த டே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து பூஸ்டப் ஆகி உங்களால் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி பவர் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு ஆல் அதர் டிவைசஸ் இட் இஸ் மீடியம் பவர் கன்சம்ஷன். ஓகேவா? ஸோ இந்த டிவைஸ்க்கு வந்து எஸ்பெஷலி என்ன சொல்கிறது, ஸ்லீப் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லாத போது அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் நம்ம வந்து பவர் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம வேக்கப் சிக்னலை சென்ட் பண்ணி அந்த டிவைஸ் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வந்து இதனுடைய பவர் யூசேஜ் வந்து மீடியம் லெவலில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பர். இது வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக சைனீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து ரொட்டீனில் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்லேயே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோரா. ஸோ அது வந்து சப் ஜிகாஹெர்ட்ஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இதோட டேட்டா ரேட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 50 kB/s. ஓகேங்களா? ஆனால் இதோட ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 to 3 மைல்ஸ். ஓகேவா? அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் கூட நம்ம வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட பவர் யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப லோ. ஓகேவா? அதே மாதிரி மீடியம் காஸ்ட்டில் இது வந்து அவைலபிள். ஈவன் 300-400 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து 1000 to 5000 அந்த மாதிரியான ஹை ரேஞ்சில் கூட நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி டிவைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக முதல்ல வந்து இனிஷியலாக வந்தது, அதுக்கப்புறம் வைஃபை வந்தோன்னா அதை ஓவர் கம் பண்ணாங்க. மறுபடியும் அகெயின் ப்ளூடூத் லோ எனர்ஜி கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த டிவைஸும் இப்போ வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2.4 GHz ரேஞ்சில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதோட டேட்டா ரேட் சப்போர்ட்டும் 1 to 3 Mbps/s அப்ராக்சிமேட்லி. வைஃபை எவ்வளோ கம்யூனிகேட் பண்ணுதோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம போக முடியும். பவர் மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக கவர் பண்ணோம் அப்படின்னா. அதேமாரி பவர் யூசேஜ் வந்து இதோட லோ பவர் கம்பேரிட்டிவ்லி அண்டு காஸ்ட் வைஸ் ஆல்சோ இட் இஸ் வெரி லோ. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா
ZigBee, ஸோ அது வந்து 2.4 GHz ஆப்ரேட்டிங் ரேஞ்சில் இருக்கும். டேட்டா ரேட்டு 250 கிலோபைட்ஸ் பர் செகண்ட், ஆல்மோஸ்ட் 300 ஃபீட், லோ பவர் யூசேஜ் அண்ட் மீடியம் காஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட் வைட்லி யூஸ்டு. ஸோ அதர் தேன் திஸ் சம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்கோம். LTE, NB, IoT, SIGFOX, அதுக்கப்புறம் வெயிட்லெஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் இட் இஸ் வெரி ஹை. ஓகேவா? ஸோ காஸ்ட்லேயும் ஹையாக இருக்கும், பவர் யூசேஜ்லேயும் கொஞ்சம் கம்பேரிட்டிவாக ஹையாக இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் இட் கன்சியூம்ஸ் மோர் பவர் அண்ட் டூஸ் மோர் ஆப்ரேஷன் அட் அ டைம். ஓகேவா? பேரல் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் கொஞ்சம் காஸ்ட்லியர். ஓகேவா? ஆனால் டிஸ்டன்ஸ் ஆஃப் கவரேஜ் பாருங்கள், கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் செவரல் மைல்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இதுலேயும் வேரியஸ் டேட்டா ரேட்ஸ் இருக்குது. 0 to 10 வரைக்கும் கூட இதோடைய MBPS வரைக்கும் இதோட டேட்டா ரேட் இருக்குது. இது வந்து செல்லர் பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, சப்ஜிஹார்ட்ஸ் பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்னு வெரைட்டி ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு அவைலபிள். ஸோ நம்ம என்ன ஃப்ரீக்வன்சிக்கு வந்து பே பண்ணுறோமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்வே கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இங்கேருந்து க்ளவுடுக்கு நம்ம எப்படி டேட்டா எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால், சாரி, கேட்வேலேருந்து டிவைஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ப்ரோட்டோகால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்வேலேருந்து க்ளவுடுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ DDS, AMPS, COAP, MQTT, HTTP அண்ட் ZAMP இதெல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரில் இது TCP IP தான் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு நம்மளுடைய இந்த எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா. அதே மாதிரி இதில் வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா MQTTயில் ஒரு பெஸ்ட் மெத்தட் இருக்குது. அது வந்து பப்ளிஷ் அண்டு சப்ஸ்கிரைப் மெத்தட். ஸோ நான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா? அங்கேருந்து டேட்டாவை எப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் நோடு அல்லது ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா டேட்டா வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம க்ளவுட்லேருந்து எடுத்து அது மூலிமா கண்ட்ரோலரில் ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் மெத்தட். சப்போஸ் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பப்ளிஷ் மெத்தட். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் பப்ளிஷ். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து MQTTயோட ஆப்ரேஷன். சப்போஸ் நம்ம கோஆப்பம் இல்லை வேறு ப்ரோட்டோக்கால் போனோம் அப்படின்னா கொஞ்சம் நேம் மட்டும் மாறும், பட் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஓகேவா? ஸோ ரிக்வெஸ்ட் ரிப்ளை, நம்ம வந்து கேட்டால் மட்டும் ரிப்ளை பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் கோஆப்பில். இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச், பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைப் ரிக்வெஸ்ட், இது ஆல்மோஸ்ட் சிமிலர் டு MQTT. அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் ரிப்ளை, அந்த மாதிரி கொஞ்சம் மீனிங் மட்டும் மாறும், பட் ஆல்மோஸ்ட் சேம். ஓகேவா? ஆனால் இதில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் வேணாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, 1 to many, many to 1. அதனால தான் இதை வந்து நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறோம். ப்ளஸ் அதர் ஃபியூச்சர்ஸ், இதோட பேண்ட்வித் எல்லாம் என்ன, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸு, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நம்ம வந்து டேட்டா கரெக்டாக ரீச் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் 0 அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் நம்ம வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம், கரெக்டாக 100% ரீச் ஆகிற வரைக்கும். அதுவே வந்து 1 அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் மட்டும் கரெக்டாக ரிக்வெஸ்ட்டு ரிப்ளை பார்க்கும். இன்கேஸ் நான் வரல அப்படின்னா, டேட்டா கரெக்டாக போய் சேரல அப்படின்னா திருப்பி அனுப்புவோம். 2 அப்படின்னா வந்துட்டு எக்ஸாக்ட்லி 1 டைம், நம்ம வருதோ வரலையோ டேட்டா அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து 1 டைம் மட்டும் நம்ம அனுப்பிட்டு விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்ரி ப்ரோட்டோகால்ஸ்க்கு இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது லிமிட்டடா அன்லிமிட்டடா அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் எந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸை வந்து நம்ம டிவைஸ்க்கு இல்லை IoT அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம டிசைட் பண்ணணும். அதே மாதிரி செக்யூரிட்டி இஸ் அனதர் ஆஸ்பெக்ட். ஸோ IoTயில் மேஜர் ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ இது வந்து TLS வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும் MQTT யூஸ் பண்ணிங்கன்னா. இதுவே வந்து HTTP யூஸ் பண்ணிங்கன்னா HTTPS இருக்குது. ஸோ ஹை செக்யூர்ட் ப்ரோட்டோகால், இல்லை வந்து DTLS, அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான செக்யூரிட்டி ஃபியூச்சர் வேணும் உங்கள் அப்ளிகேஷனுக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். So very famous quotes about IoT. So everything that can be automated will be automated. நீங்கள் எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு இதை ஆட்டோமேட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா that can be easily automated with IoT. எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இட் இஸ் அபவுட் எம்பெடிங் இன்டெலிஜென்ஸ். ஸோ திங்ஸ் பிகம் ஸ்மார்ட்டர் அண்ட் டூ ஸ்மார்ட்டர் தேன் தே ப்ரொப்போஸ் டு டூ. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு டிவைஸை திங்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கூட சம் இன்டெலிஜென்ஸை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் வயா த கண்ட்ரோலர் அண்ட் த சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ். ஸோ இது மூலிமா நம்ம வந்து பண்ணுறதுனால
நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த டிவைஸை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒர்க் பண்ண முடியும். அதை வச்சுட்டு அந்த டிவைஸு ஆக்சுவலாக என்ன பர்பஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதை தவிர நம்ம அதிகமான ஃபியூச்சர்ஸை வந்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னுடைய எவல்யூஷன். ஸோ எப்படி வந்து இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து ரோல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு மேஜர் டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் எவ்ரி திங். ஓகேவா? ஸோ ஐஓஇன்னு சொல்லுவாங்க. என்ன தான் வேர்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டாலும் சரி, எல்லாமே கரெக்டாக ஐஓடினுடைய கான்செப்டில் தான் வந்து நிற்கும். ஸோ ஐஓஇ தட் ரெப்ரசன்ட்ஸ் த ஓப்பன் ஆக்சஸ் டு டேட்டா ஃப்ரம் ஒன் ஆர் மோர் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டம்ஸ் by third-party applications to provide unique additional value of stakeholders. புரியுதுங்களா? ஸோ எப்படி வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒருத்தங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி ப்ரொவைட் பண்ணி அது மூலிமா நம்ம டேட்டா ஆக்சஸ் பண்ணுறோமோ அந்த மெத்தடை வந்துட்டு இன்டர்நெட் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இன்டர்நெட்டு கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? எல்லா திங்ஸையும் கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமான ஒரு எவல்யூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஸ்லாட்ஸாக இதை வந்து பிரிச்சிருக்காங்க. இன்னும் கூட அதிகமாக பிரிக்கலாம், பட் இது வந்து மேஜர். ஓகேவா? சம் அதர் டியூட்டோரியல்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக 7 அல்லது 8 அந்த மாதிரியான கூட கேட்டகரிஸ் கூட பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுனால இந்த எவல்யூஷன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கனெக்டிங் த டிவைசஸ். ஓகேவா? இதுதான் வெரி ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட். ஐஓடியில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா டிவைசஸையும் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒன் அனதராவது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை உருவாக்கணும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷின்றது வந்து இன்னொரு மெஷின் கூட கம்யூனிகேட் பண்ணணும். இல்லைனா வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்கில் இருக்கக்கூடிய ஒரு சென்சார் கீழே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோலர் ரிலே கூட கம்யூனிகேட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 டிஃப்ரெண்ட் நோட்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கனெக்டிங் டிவைசஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் சென்சார் வச்சுருக்கிற இடத்துல ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அதே மாதிரி கீழே ஆக்சுவேட்டர் வச்சுருக்கிற இடத்துல ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். இந்த 2 கண்ட்ரோலரும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தட் இஸ் அ கனெக்டட் டிவைஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம என்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா த்ரூ த ப்ரோக்ராம். ஓகேவா? என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்க? இப்போ வாட்டர் டேங்க் இம்போஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சென்சார்னுடைய லெவலில் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்கேஸ் நம்ம வந்து வாட்டர் டேங்க்னுடைய ஹைட் வந்து 10 ஃபீட்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ஃபீட்டில் ஒரு 9.5 ஃபீட் வந்ததுக்கப்புறமா இமீடியட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம இந்த ரிசீவர் கண்ட்ரோலர் டிவைஸில் வந்து ஆட் பண்ணணும். அந்த டிவைஸ் வந்து கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணி அங்கேருந்து ரிலே வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். சரியா? ஸோ இது வந்து கனெக்டட் டிவைசஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிங் த டேட்டா. ஸோ இதில் வந்து நம்ம மேஜராக பண்ண வேண்டியது என்னென்னா சென்சார்ஸை ப்ளேஸ் பண்ணி அங்கிருந்து வாட்டர் டேங்க்னுடைய லெவலை வந்து கலெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு க்ளவுட் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து டேட்டா கலெக்ஷன். ஓகேவா? இந்த ரெண்டையும் நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வேர் வி ஆர் டுடே. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையா வந்து டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து டேட்டாவை வந்து பர்ஃபெக்டாக கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து சம்வேர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க க்ளவுடில். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போது ரீசெண்ட் டேஸில் என்ன மாதிரியான ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தட் இஸ் செக்யூரிட்டி லெவல். ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய டேட்டா வந்து இட் இஸ் யுவர் ஓன் டேட்டா. ஓகேவா? அது வந்து ப்ரைவேட் டேட்டா. அதை வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் வல்னரபிள். ஓகேவா? ஸோ அந்த ஆக்சஸை வந்து நம்ம எப்படி ஹைட் பண்ணுறது, எப்படி வந்து அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் செக்யூரிட்டி கீ. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா ஆக்சஸ். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா ஆக்சஸ்க்கு வந்து நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது அடாஃப்ரூட் க்ளவுடுக்குள்ளே போகும்போதே நம்மளுக்கு வந்து யூசர் அக்கௌண்ட் அண்டு பாஸ்வேர்டு கேட்டுச்சு. அது இல்லாமல் நீங்கள் அக்கௌண்ட்குள்ளேயே போனாலும் அங்கேருந்து டேட்டாவை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை வந்து மானிட்டர் பண்ணணும், இல்லை வந்து அங்கேருந்து கண்ட்ரோலை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க யூ ஆர் இன் நீட் ஆஃப் அன் API key for that. ஓகேவா? ஸோ அப்போது ஓப்பன் API ஆக்சஸ் கொடுக்குறீங்களா இல்லை வந்து ரெஸ்ட்ரிக்டட் மோட் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெரி
வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஃபயர்பேஸ் மாதிரியான க்ளவுடெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். அந்த கீயை வந்து உங்களுடைய ஓன் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்குது. இதுவே நீங்கள் வந்து பெய்டு க்ளவுட் லைக் ஏடபிள்யூஎஸ் அல்லது கூகுள் க்ளவுடு போனீங்க அப்படின்னா இட் இஸ் ஹைலி செக்யூர். ஓகேவா, ஒன்லி யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் யுவர் ஓன் டேட்டா. ஸோ அந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இம்போஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஆக்சஸிங் டேட்டா. இந்த செக்யூரிட்டி லெவலில் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறையா ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அவங்க வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க ஆர்கிடெக்சரை. அண்டு ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் எவல்யூஷன் இஸ் தட் காம்ப்ளெக்ஸ் அனலிட்டிக்ஸ். ஓகேவா, ஸோ பிக் டேட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே தான் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா we are going to connect billions and billions of sensors and networks. ஓகேவா, ஸோ அவ்வளோ நெட்ஒர்க்ஸ்லேருந்து டேட்டா கலெக்ட் ஆனதுக்கப்புறமா இட் இஸ் வெரி வெரி ஹியூஜ். ஓகேவா, அன்இமேஜினபிள் சைஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அவ்வளோ டேட்டாஸையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து என்னோட ஓன் இமெயில் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய அந்த மெயில் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். கரெக்டாக, ஸோ அதர்ஸ் மெயில் வந்து எனக்கு வந்தது அப்படின்னா தட் மே பி அன் இன்ட்ரப்ஷன். ஏன்னா க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் நம்பர் ஆஃப் மெயில்ஸ் ஆர் அவைலபிள். எனக்கு வந்து இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யார் மெயில் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா அது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ அன்னெசரியாக ரிடண்டன்ட் மெயில்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதுவே வந்து ஒரு ஹேக்கர்ஸ்க்கு வந்துட்டு அன்னெசரியாக நம்மளுடைய டேட்டா ரிசீவ் ஆனால் எப்படி இருக்கும். ஸோ அப்போது நம்ம ரைட் டேட்டாவை கரெக்டாக லாகின் பண்ணணும். அதே மாதிரி ரைட் நோடுக்கு வந்து நம்ம கம்யூனிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும். இப்போ நான் ரூமில் இருக்கிற லைட் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக ஹாலில் இருக்கிற லைட் ஆஃப் ஆச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய டேட்டாவை கரெக்டாக நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எடுக்கணும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு 10 டிவைஸ் ஆர் 20 டிவைஸ் வி மே கனெக்டட். பட் இமேஜின் வேர்ல்டு வைஸ். ஓகேவா, ஸோ வேர்ல்டு வைடில் அவங்க வந்து 50 பில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ நம்பர் ஆஃப் டிவைசஸில் என்னோட ஓன் டிவைஸை நான் வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக பிக் டேட்டா கான்செப்ட் யூஸ் ஆகும். எவ்வளோ ஹியூஜ் டேட்டாலேருந்து என்னோடய டேட்டா வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும், அதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் அனலிட்டிக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஓகேவா, ஸோ ஐஓடி இஸ் நாட் அ ஸ்டாண்ட் அலோன் டெக்னாலஜி. ஓகேவா, இது மட்டும் தெரிஞ்சால் போதும் எனக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் எல்லா கான்செப்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும் இதில் அப்ளை ஆகிருக்கு. ஸோ ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈவன் மெக்காட்ரானிக்ஸ், ஈவன் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் எல்லாமே ஒர்க்ஸ் டுகெதர். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து இதை பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்டாக வந்து இதை கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதனால் big data analysis most important. ஓகேவா, this is our next stage of operation evolution. ஓகேவா, பட் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். தட் இஸ் அ யூனிக் வேல்யூ. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ வந்து ஸ்மார்ட் கார்ஸ், அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. டிரைவர்லெஸ் வெஹிக்கிள், அன்மேன்டு வெஹிக்கிள் அந்த மாதிரியெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி டேட்டாவை கொடுக்க முடியும். ஓகேவா, அதனுடைய மெயின் கோல் என்ன அப்படிங்கிறதான் வந்து அந்த யூனிக் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அட்டானமஸ் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க. ஓகேவா, அது வந்து என்ன பண்ணுவோன்னா செல்ஃப் டிரைவிங் காரை நீங்கள் ரோட்டில் விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு ஹியூமன் எப்படி வந்து டெசிஷன் எடுத்து ஒரு பர்ஃபெக்ட் டிரைவர், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு டிரைவர் வந்து அந்த கார் ஓட்டினார்னா எப்படி வந்து அந்த கார் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுமோ அந்த இன்டெலிஜென்ஸை வந்து நீங்கள் இந்த டிவைசஸ் மூலிமா அதில் வந்து இம்போஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கேமரா வச்சுக்கலாம். ஸோ அந்த கேமரா என்ன பண்ணும் அப்படின்னா அரவுண்ட் த கார் அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். 360 டிகிரியில் வேகமாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதனுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி, காரனுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய ரொட்டேஷன் ஸ்பீட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கா, எது ரோடு, எது வந்து டிராஃபிக் சிக்னல்ஸு, எதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ், அந்த மாதிரி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த டிராஃபிக் லைட் சிக்னல்ஸ் தகுந்த மாதிரி இது வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். ஈவன் இப்போ நீங்கள் வந்து சிட்டியில் வந்து ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கீங்க 30 km/h அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஸ்லோ டவுன் டு தட் ஸ்பீட். எக்ஸாக்ட்லி அதேமாதிரி ஸ்பீட் பிரேக் போர்டு வந்து சைன் போர்டு பார்த்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் ஸ்லோ டவுன் அண்ட் இட் வில் கிராஸ் தட் ஒன். ஓகேவா, அதே மாதிரி ரயில்வே ட்ராக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் த சிக்னல் இஸ் ரெட் தென் இட் வில் ஸ்டாப். அதேமாதிரி டிராஃபிக் லைட் சிக்னலில் வந்து இட் வில் ஃபாலோ எக்ஸாக்ட்லி லைக் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரணும்னா டெசிஷன் வி ஹாவ் டு மேக்.
ஓகேவா. டெசிஷன் அப்படிங்கிறது யூனிக்யூ சொல்யூஷன், ஆன் ஆர் ஆஃப், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி. இப்போ நான் வந்து காரை ரன் பண்ணவா வேணாமா அப்படின்ற அந்த சொல்யூஷனுக்கு வந்து அது வந்து வரணும். ஓகேவா. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க திடீர்னு வந்து யாராவது ஒருத்தங்க குறுக்கால வர்றாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு மனுஷங்களோ இல்லை வந்து ஒரு வெஹிக்கிளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அனிமலோ கூட திடீர்னு வரலாம் அந்த காரோட பாத்தில். வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஹியூமன் பீயிங்ஸாக இருந்ததுன்னா சடன் பிரேக் போடுவோம் இல்லையா. த சேம் வே இட் ஹேஸ் டு ஒர்க். நம்ம வந்து இப்போ ரன் பண்ணணுமா, இட் ஹேஸ் டு பி கண்ட்ரோல்ட் ஆர் நாட் கண்ட்ரோல் தட் வெஹிக்கிள் அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷனுக்கு வந்து அந்த கார் வந்து வரணும். ஓகேவா. ஸோ அந்த யூனிக்யூ வேல்யூவை தான் நம்ம வந்து ஃபைனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா கலெக்ஷன் மூலிமா இவ்வளோ டிவைசஸில் வச்சு நம்ம இவ்வளோ சென்சார்ஸ்லேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் க்ளவுடில் போட்டு அதை வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணி அதனுடைய சொல்யூஷன் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபைனல் டெசிஷன் மேக்கிங். ஓகேவா. நான் இந்த காரை ரன் பண்ணுறதா வேணாமா, ஓகேவா, அந்த மாதிரி. ஆனால் இதை வந்து ஒரு சிங்கிள் வெஹிக்கிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி தட் கார் ஓன்ட் ரன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் கூட ஆப்போசிட்டில் வரவங்களும் அதே சேம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் யூ கேன் ரன் ஸ்மூத்லி. ஓகேவா. சப்போஸ் நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் போனால் ஸ்டாப் ஆகணும்னு காரை ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெவி டிராஃபிக் ரோடில் வித்தவுட் டிராஃபிக் சிக்னல்ஸில் வந்து நீங்கள் அதை பாஸ் பண்ணி பாருங்கள், அந்த கார் வந்து மூவே ஆகாது. ஏன்னா நம்மளுங்க அந்த இதை பார்க்கவே மாட்டாங்க, குறுக்கால போய்கிட்டே இருக்கும், இந்த கார் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஸோ த சேம் வே வி ஹவ் டு ப்ரோக்ராம் திஸ் ஒன் டு ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் இதை இம்போஸ் பண்ணால் மட்டும்தான் தென் இட் இஸ் ஃபுல்லி ஒர்க். ஃபுல்லி அட்டானமஸ் வெஹிக்கிள் கேன் பி ரன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இதை ரன் பண்ண முடியாது. பட் இந்த இன்டெலிஜென்ஸை நம்ம ஆட் பண்ணுறது தான் நம்மளுடைய மெயின் மோட்டிவே. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கோல் ஆஃப் எவ்ரி எவல்யூஷன் ஆஃப் ஐஓடி. ஓகேவா. ஸோ இதை நோக்கி தான் நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஒர்க் ஆகிட்ருக்கும். நீங்கள் வந்து இதை கார்னு மட்டும் எடுத்துக்க வேணாம், எந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஈவன் அந்த மெஷின் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து இதை இம்போஸ் பண்ணலாம். அந்த மெஷின் வந்து என்ன பண்ணணும், இப்போ நான் ரன் பண்ணுறதா வேணாமா, எவ்வளோ ஸ்பீடாக ரன் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அந்த மெஷின் வரணும். அதேமாதிரி ஹோம் ஆட்டோமேஷன்லேயே நீங்கள் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து எனக்கு என்னோடய பாடி டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரூம் டெம்பரேச்சர் செட் ஆகணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஈவன் எவ்ரி டேட்டா ஃப்ரம் யுவர் பாடி ஹேஸ் டு பி கலெக்டட். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் ரூம் டெம்பரேச்சரையும் கலெக்ட் ஆகும். அதே சேம் டைம் அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அல்லது ஏசியினுடைய கூலிங் ரேட்டையும் கால்குலேட் பண்ணும். இந்த மூணையும் கால்குலேட் பண்ணிவிட்டு இவங்களோட பாடி டெம்பரேச்சருக்கு என்ன மாதிரியான இதை வந்து செட் பண்ணலாம், டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஹேஸ் டு திங்க் பை இட்ஸ் ஓன் அண்ட் பை தட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இட் ஹேஸ் டு கம் டு எ யூனிக்யூ சொல்யூஷன். இந்த டெம்பரேச்சர் தான் இவருக்கு கரெக்டு அப்படின்ற மாதிரி இட் ஹேஸ் டு டிசைட். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து இன்னும் சில பேராமீட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா எல்லா நேரத்துலையும் நான் அதே மாதிரியான டெம்பரேச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். மே மந்த்தில் நான் வந்து ரொம்ப கூலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை குளிர் காலத்தில் நான் வந்து கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து அந்த பேராமீட்டர்ஸ் வந்து அந்த டைமையும் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி அந்த காலநிலையும் சேர்த்து வெதர் ரிப்போர்ட்டையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த மெஷின் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராஜெக்ட், எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து நம்ம வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ஆட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் அனாலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் பண்ணி ஒரு யூனிக்யூ சொல்யூஷனுக்கு வந்தோம் அப்படின்னா தட்ஸ் யுவர் எவல்யூஷன். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் கோல். தென் ரிமைனிங் திங்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.